இருந்து உடைய ஆத்தா வீட்டுக்கு போறேன்னு கேட்டு இருந்தா நானும் அனுப்பாதே இருந்துட்டேன். அனுப்பவே மாட்டுக்கிறல்ல. அதுக்கு இப்ப நேரம் வந்து விட்டது. தாய் வீட்டுக்கு போகணுமா? பொங்கட்டிகளே இப்படிதான் மாமியார் விட்டு கிளம்புன்னு சொல்லி பாரு. அவளை சீக்கிரம் கிளம்புறது கிடையாது. ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணல, டிவி சுவிட்ச் ஆஃப் பண்ணல, கதவு புட்டல, பாத்ரூம் லைட் நிறுத்தல எடுத்து ஆத்தா வீட்டுக்கு போனா மத்திய பேராச்சுன்னு வார்த்து. ஏய் எப்பனா ஒரு முறை தான் நாங்க போறோம் தாய் வீட்டுக்கு. ஆமா அதுக்கு உங்களுக்கு பொறுக்கலையா? ஏமா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே தாய் வீட்டு சொந்தம், கல்யாணம் ஆன பிறகு மாமியார் வீட்டு தான் சொந்தம். வாழ்வோ சாவோ மொத்தம் மாமியார் வீட்டோட முடிச்சு போனோம். சரிதானா? தாய் வீடு வேற மாமியார் வீடு பிரிச்சு பேசாத. பேசக்கூடாது. ஆமா அப்படி பிரிச்சு பேசினா புகுந்த இடத்துல நல்ல பேர் எடுத்தாதான், நல்ல மருமகள் பேர் எடுத்தாதான் பிறந்த வீட்டுக்கு பெருமைமா. எவ்வளவு பொறுமையா இருக்கிறோமோ ஆமா அங்க பெருமை சேரும். ஆமா சரி 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 சரி. அவசர போய் ஐயா என்ன சொல்றாரு கேளு. எதுக்கும் கேட்கலையே. அண்ணே சொல்றீங்க தாய் வீட்டுக்கு போக வேண்டாம். இது வரைக்கும் ஒரு நாள் கூட நான் அனுப்பிச்சது கிடையாது, நான் போனது கிடையாது. திடீர்னு போக சொல்றீங்களே. நீ கேட்டுக்கிட்டே இருந்த, இப்ப அதுக்கு நேரம் வந்து விட்டது. நேரா போற உன்னுடைய மக்கள் மச்சான் அனைவரும் பாக்குற, உன்னுடைய தந்தை பாக்குற பார்த்துட்டு வரும்போது நம்ம நாட்டுல அறுவடை ஆக வேண்டிய ஆட்கள் இல்ல, ஆட்கள் ஆசிட்டு வரணும். உங்க அப்பா கிட்ட சொல்லி காலையில 6 மணிக்கு வந்தா சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வேலை செய்யறவன் வேலாயி. ஆமா எங்க போயிருக்கிறான்? செத்து விட்டா. வேலாய் குடும்பத்துல யாரோ செத்துட்டாங்களா, அதனால நல விசாரிக்க டாடா ஏசி வச்சு கும்பலா போய்க்கிறாங்க. இப்படி சொல்றா புக்க வச்சு விசாரிக்க குடும்பத்துல ஒருத்தியா இருந்தாடா. அவளுக்கு என்ன ஒண்ணு சாவுக்கு போய்க்கிறாமாவா வேற நாளாகும். அங்கே நீ போய் சொல்லி ஆட்கள் ஆசிட்டு வாமா, போய் வாமா. அத்தா திருமணம் ஆகி இது நாள் வரைக்கும் ஒரு நாள் கூட நான் தாய் வீட்டுக்கு போனது கிடையாது. ஆமா ஆமா தாய் வீட்டுடைய ஞாபகமே எனக்கு வந்தது கிடையாது. அந்த அளவுக்கு ஐயா உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறாரு. ஆமா உனக்கு ஒரு குறை என்றது என்னை சேர்ந்ததல்ல. இந்த அறுவடை உழைக்க கூலி ஆட்கள் தானே. ஆமா இதுவரைக்கும் எந்த பொருளையும் என் தந்தை இடத்துல நான் கேட்டது கிடையாது. இப்ப போய் கேட்ட உடனே உனக்கு எவ்வளவு ஆட்கள் வேணுமோ அனைவரையும் அழைச்சிட்டு வந்தது. நீங்க பயப்படாது ஏற்பாடு செய்ய சும்மா போவாத. அப்ப லாரி வேற தூக்கி தூக்கி கொண்டாட்டிக்கு டிப்பரு அது எடுத்து போய் மொத்த பேர் அதுல வரையாது. சீக்கிரம் எடுத்து வரேன்டா. போன பிறவா கூப்பிடுவாங்க. என்ன செத்தது உங்க போகும்போது கூப்பிட கூடாது. எங்க போறா? என் தாய் வீட்டுக்கு போறேன். ஆட்டா விட்டு போகும்போது இந்த மாதிரியா போய் அவங்க கை வீசிக்கினேன். ஆட்டா விட்டுக்கு போகும்போது இந்த மாதிரி கை வச்சுட்டு போக கூடாது. வேற என்ன பண்ண? நேரா ஜமீன் உள்ள போய் ஒரு கட்டப்படி பேக் எடுத்து போ. ஏண்டா நீ சொன்னது இப்பதானே ஞாபகம் வருது. ஆமா ரொம்ப நாள் கழிச்சு போறேன். ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்குடி என்று சொல்லக்கூடிய பலவித பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு போன. அப்பா ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்குடி எல்லாம் வாங்கி போவாதே. 2 பணமா இருந்தா சுத்தி எடுத்துமோ. நீ ஒரு கொட்டை, உங்க அப்பா ஒரு கொட்டை ஷப்பிங் அடைப்பீங்க. 3வது ஒரு கொட்டை இந்த ஐயா அவனுக்கு ஷப்பிங் அடைப்பாரு. பண கொட்டை உங்கனமா ஏமா ஆத்தா வீட்டுக்கு ஏன் கட்டப்படி பேக் எடுத்துமான்றா? இங்க இருந்து கிளம்புற பாரு. அப்ப கட்டப்படி பேக் காலியா தான் எடுத்துமானும். வெறும் காலியா தான் எடுத்துமானும். சரி சுத்தி எடுத்துமானும். ஆத்தா வீட்டுக்கு போய் அப்பா அம்மா சொந்த பந்தம் எல்லாரையும் பார்த்துட்டு திரும்பி நம்ம வீட்டுக்கு திரும்பி வர பாரு. அந்நேரத்துக்கு தான் கட்டப்படி பேக்க பிரிக்கணும். அது 2 நாள் இருந்தா கூட அது வரைக்கும் அந்த கட்டப்படி பேக் வேலையே கிடையாது. பிரிக்கூடாது. திரும்பி வர பாரு நம்ம வீட்டுக்கு. அந்நேரத்துக்கு தான் பிரிக்கணும். ஆத்தா வீட்டுல மிளகாத்தூள் அரைச்சி வச்சிருப்பாங்க, புளி வாங்கி வந்து வச்சிருப்பாங்க. என்ன ரேஷன் கடையில போட்ட பருப்பு இருக்கும், சர்க்கரை இருக்கும், பாமாயில் இருக்கும். என்ன மொத்தத்தையும் வாரி கட்டப்படி பேக்ல போட்டு அமுக்கி எடுத்துட்டு வச்சேன்னா ஆத்தா வீட்டுல கஞ்சி காய்ச்சி குடிச்சு கறட்டும். யாரு எங்க ஆத்தா வீட்டுல? ஆமா. ஏய் யார் அவன்? எங்க அம்மா வீட்டுல வாங்கி வச்சிருப்பாங்க, அரிசி வாங்கியிருப்பாங்க, பருப்பு வாங்கிருப்பாங்க, எண்ணெய் வாங்கியிருப்பாங்க, எல்லா மளிகை சாமானும் வாங்கியிருப்பாங்க. அதெல்லாம் நான் எடுத்துட்டு வந்துடணும். என்னத்துக்கு சுத்தமோ அதெல்லாம் சுத்திக்கிட்டு வந்துடணும். ஆமா அவங்க கஞ்சி காய்ச்சி குடிக்கணும். குடிட்டோம். எங்களுக்கு தலையை தரா என்ன நாங்க எப்பேற்பட்டவங்க? ஜமீன்டா. நாங்க ஏன் மாமியார் சொத்துக்கு ஆசைப்பட போறோம்? எங்களுக்கு அந்த எண்ணமா? ஏய் நீ இருப்படா. யாரு முன்னாடி ஆத்தா விட்டு காமிச்சிட்டு அரிசி மிளகாத்தூள் கடுகு உப்பு எல்லாம் வாங்கி வச்சு கஞ்சி காய்ச்சி நீ குடிச்சுட்டு இருக்கிற. நீ வக்கத்த பையன், கெதிகத்த பையன், அம்போக்கு ஆலமரம், பரம்போக்கு புளியா மரம். நீ இருப்படா. இருக்கிறதுக்கு இடம் இல்லாத குட்டக்கார மரவனுக்கு கொட்டா போட்டு குடுக்குறாரு எங்க வீட்டுக்காரு. நீ பொறம்போக்குல குடும்பம் இருக்கிற பொறம்போக்கு யாரு வந்து கேக்குற? ஜமீன்ற நாங்க பாரு, எங்க கைய பாருடா. வாரி வாரி கொடுத்து செவந்து போயிருக்குது எங்க கை. ஏஜே அஞ்சு போய்க்குது. அந்த அளவுக்கு குடுத்துக்குறீங்க இல்ல? வாரி வாரி குடுத்துக்குறீங்க. நம்ம கிட்ட வசதி இருக்குது, நம்ம பணக்கார நகரமே அப்படின்னு இல்லாத பட்டவங்க பார்த்து அம்போக்கு ஆல மரம், பொறம்போக்கு புளியா மரம், என்ன குட்டக்கார
கொட்டக்கார மேல கொட்டா போட்டு குத்துக்கிறேன்டா அப்படின்னு கேவலமே பேசக்கூடாது. வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறலாம், ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறலாம். சரிதானா? அதனால அது மாதிரிலாம் பேசக்கூடாது. நீங்க ஜமீன் பரம்பரை வாரி வாரி கொடுக்குறோங்க. ஜமீன் பரம்பரை அவ்வளவு ஜமீன் பரம்பரையா இருக்கிற நீங்க வீட்டை இருக்கிறத விட்டு ஏன் பேக் தூக்கி ஆட்டாட வந்த? வீராப்பா பேசு காலைல போய் பாரு ஆர்னி புது பஸ் ஸ்டாண்ட்ல மல்லிமுல்ல கனகாம்பரு சேர் 60 அதே பரவாயில்ல. நீ டாடா ஏசில 4 கிலோ வெங்காயம் 50. அவர் இப்ப விக்கல, கொரோனா காலத்துல வித்தாரு. 6 மாச காலம் ஆட்டாடுறான். ஆமா, 6 மாச காலம் வீட்டுல இருக்கிறான். புளி விக்கிறவன், மிளகா தூள் விக்கிறவன், என்ன வெங்காயம் விக்கிறவன், தக்காளி விக்கிறவன் சேர்த்துட்டு டைல்ஸ் போடுறவன் போராட்டமா போச்சு. அது என்ன ஆட்டு மேவாடி கிடப்பான், வேலை செய்யாத. சரி விடு. ஏடி மணி பாருங்க, ஆட்டுல வருவா. 2 லாரி அனுப்புடா. 2 லாரி ஏத்தி மாட்டா. ஒரு லாரி போக்குது, இன்னொரு லாரி பின்னாடி. அந்த லாரில கொடை நாட்டுங்கிறான். கொடை நாட்ட மாட்டாங்க. தாய் வீட்டுக்கு வந்தது கிடையாது. இருந்தாலும் என் அப்பா எங்க இருக்கிறார் தெரியலையே. அப்பா யாரது? வாமா மகளே மருதாகி, திருமணம் முடித்து உன் கணவன் இல்லத்திற்கு சென்றவள் இப்போதுதான் இந்த தந்தையை பார்க்க வேண்டும் என்று தோன்றியதா? பார்க்க வேண்டும் என்று எண்ணமே வந்ததப்பா. வா மகளே, என்ன வேண்டும்? என்னமா வேண்டும் உனக்கு? இதுவரைக்கும் எனக்கு எந்த குறையும் கிடையாது. உங்களை பார்க்காதது இருப்பது மட்டுமே குறையாக இருந்தது. அதையும் பார்த்து விட்டேன். உங்களை ஒரு உதவி தேடி வந்திருக்கிறேன் அப்பா, உதவி தேடி வந்திருக்கிறேன். மகளே, உதவியா? தந்தையிடத்திலே உதவி என்று கேட்கலாமா? என்ன வேண்டும்? பொன் வேண்டுமா? பொருள் வேண்டுமா? என்ன வேண்டும் கேள். அப்பா, எங்களுடைய நாட்டில் 1000 வேலி நிலங்களை விளைந்து கிடக்கின்றன. அந்த 1000 வேலி நிலங்களை அறுவடை செய்வதற்காக நம்முடைய நாட்டில் இருந்து கூலி ஆட்களை அழைத்து செல்லலாம் என்று வந்திருக்கிறேன் அப்பா. மகளே மருதாகி, பொன்னோ பொருளோ வேண்டும் என்றால் பெற்று செல். கூலி ஆட்களை கேட்பதாக இருந்தால் இந்த அரண்மனைக்குள்ளே வரக்கூடாது. உன்னுடைய கணவன் யார்? முட்டத்தூர் கிராமத்திலே இருக்கும் கூலி ஆட்களை எல்லாம் அடிமைத்தனமாக வைத்திருக்கிறார். இங்கிருந்து ஆட்களை அனுப்பினால் அவர்களையும் அடிமைத்தனப்படுத்தி விடுவான். ஆட்களை கேட்பதாக இருந்தால் இன்று முதல் நான் உனக்கு தந்தை அல்ல, நீ எனக்கு மகன் அல்ல. அரண்மனை விட்டு போ போ போ. இந்த வார்த்தையை சொன்ன பிறகு இந்த பாவி யாரிடத்தில் உதவி என்று செல்வேனப்பா. ஒரே மகள், ஒப்பற்ற மகள் என்பதற்காக நான் கேட்கக்கூடிய பொருட்களை தருவாய் என்று நம்பிக்கையோடு வந்தேனப்பா. உனக்கு கூலி ஆட்களை வேண்டுமென்றால் நான் தந்தையும் கிடையாது, நீ எனக்கு மகளும் கிடையாது என்று சொல்கிறாயே. இது நாள் வரைக்கும் தந்தை இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தேனப்பா. இனி எனக்கு மகளே கிடையாது என்று சொல்கிறாயே. என்னை மறக்க உனக்கு எப்படி அப்பா மனசு வந்தது? தாயான இறந்த பிறகு தாய்க்கு தாயாக, தந்தைக்கு தந்தையாக பால் ஊட்டி சீராட்டி நான் பள்ளிக்கு முன்னே செல்ல பின்னின்று அழகு பார்த்தாயப்பா. இந்த பாவையை வேண்டாம் என்று சொல்ல உனக்கு எப்படி அப்பா மனசு வந்தது? அப்பா அப்பா உன்னை போல யாருமே இல்லை, எனக்கு யாருமே இல்லை.
உங்களிடத்தில் வரும்பொழுது சொல்லி வந்தேன், உங்களுக்கு எத்தனை ஆட்கள் வேணுமோ அனைவரையும் நான் அழைத்து வருகிறேன் என்று ஒரு நம்பிக்கையோடு வார்த்தையோடு வந்திருக்கிறேனப்பா. இன்று ஆட்களை அனுப்பி வைக்கவில்லை என்று ஒரு வார்த்தை சொன்னார். என் மீது எவ்வளவு கோபப்படுவாரோ, அவர் முகத்தில் எப்படி விழிக்கப் போகிறேன் என்று தெரியவில்லையே அத்தா. யாரு கணக்கு பிள்ளையாச்சு அவர் சேரத்துல பின்னாடி உட்காந்து வியாபாரம் கட்டிங்களா?